ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி ஜெய் கிச்சன். இன்றைக்கி நாம் ஹெல்த்தியான டேஸ்டியான ஸ்வீட் கார்ன் வடை செய்ய போகிறோம். இந்த வடை ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு 1 கப்பு ஸ்வீட் கார்னை எடுத்து நல்லா அலம்பிட்டு புழிஞ்சு வச்சுட்டுருக்கேன். அப்படியே பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். 1 கப் அரிசி மாவு, ஜீரகம் 1 ஸ்பூன், உப்பு கொஞ்சம், பச்சை மிளகாய் 3, காஞ்ச மிளகாய் 2, பூண்டு ஒரு 6 பல். இப்போ நாம் மிக்ஸி ஜார் எடுத்துட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுக்குவோம். மிளகாவெலாம் உப்பு சேர்த்தாச்சு, பூண்டு சேர்த்துட்டு ஜீரகத்தையும் சேர்த்தாச்சு. ஸ்வீட் கார்னை போட்டு நல்லா ஒரு அடி அடிச்சுக்க போகிறோம். குறப்பாக தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம். ஸ்வீட் கார்னே தண்ணி விட்டுக்கும். அரைச்சிண்டாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம அரிசி மாவு சேர்க்க போகிறோம். 1 கப் அரிசி மாவு சேர்த்துட்டு ஆனியன், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குவோம். இது கூட தண்ணியே சேர்க்க வேண்டாம். உள்ள தண்ணி இதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுண்டா போதும். உப்பு பத்தலைன்னா இப்போ போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி மட்டும் போடுவோம். நல்லா முதல்ல கலந்துக்குவோம். இந்த வடை பதத்துக்கு அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்துட்டா கரெக்டாக வந்துடும். இந்த பாருங்க, சரியாயிடுத்தோம். பிடிச்சா நம்ம எப்படி பருப்பு வடை தட்டுவோமோ அதே மாதிரி இருக்கணும். மாவு நல்லா சேர்த்துட்டாச்சு. கொத்தமல்லி சேர்க்க போகிறோம். நல்லா கையாலே பிச்சு கொத்தமல்லியை போட்டுடலாம். எண்ணெய் சூடு பண்ணியாச்சு. இதை வடையாக தட்டி போட்டு எடுக்க போகிறோம். நல்லா உருண்டையாக உருட்டிட்டு கையால் ஒரு தட்டு தட்டினா அழகாக வந்துடும். அப்படியே போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ பாருங்கள் போடுறேன். இது 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடும். இப்போ நம்ம திருப்பி போட்டு எடுத்துடலாம். ஒரு உருண்டையாக உருட்டிட்டு கையில் லைட்டாக வச்சு இப்படி அமுக்கணும்னா அது பருப்பு வடை மாதிரி வந்துடும். அப்படியே போட வேண்டியதுதான். இந்த வரும் ஒரு பக்கம் வந்துருத்தோம். சூப்பரான முறுமுறு ஸ்வீட் கார்ன் வடை ரெடி பண்ணியாச்சு. தொட்டுக்க கூட எதுவும் வேண்டாம். சும்மா சாஸ் இருந்தால் அதே தொட்டுன்னு சாப்பிட்றலாம். இல்லை வெறுனே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கார்ன்லாம் ஸ்வீட்டாக இருந்தும் இதில் நம்ம மிளகாலாம் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது ஹெல்த்தியான ஃபுட்டு தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட்டி ஜெய் கிச்சனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.